ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மாயா சீனு சீரியலோட இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் தனா கதிர் ரெண்டு பேருமே கோவிலுக்கு போகிறாங்க. போன இடத்துல தனாவை போட்டு தான் கதிர் கூப்பிடுவார். அப்படி தனாவுக்கு பூ வாங்கிட்டு வரும்போது அப்போது கதிர் மேலே ஒரு பொண்ணு வந்து இடிக்குது. அந்த பொண்ணை பார்த்து போமா அப்படின்னு சொன்னதும், என்னை தவிர வேறு யாரையும் போட்டு கூப்பிட மாட்டேன்னு சொன்னேன், இப்போ அந்த பொண்ணை போட்டு கூப்பிடுற அப்படின்னு சொல்லி தனா கதிர்கிட்ட செல்லமாக சண்டை போட, அந்த சண்டையோடவே கோவிலுக்குள்ளே ரெண்டு பேரும் போகிறாங்க. உள்ள ஜானகி மாயா ரெண்டு பேரும் இவங்களுக்காக காத்துட்ருக்காங்க. அப்போது இங்கே கதிரும் தனாவும் சண்டை போடுறத பார்த்து, என்னாச்சு உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனையான்னு சொல்லி ஜானகி விசாரிக்க, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி 4 பேரும் சேர்ந்தாப்புல சாமி கும்பிடுறாங்க. கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஜானகி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. நான் குலதெய்வ கோவிலுக்கு போனேன்னு சொன்னேன்ல, அங்கே ஒரு சாமியாரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகிறாங்க. அந்த சாமியார் ஜானகி கிட்ட வந்து சொல்கிறது, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சாமி கும்பிட வந்தியா, தெய்வத்துக்கு நன்றி சொல்லிட்டு போனான்னு வந்தியா, ஆனால் இனிமேல் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அந்த சாமியார் புது ட்விஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஜானகி ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போகிறாங்க. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, கல்யாணம் ஆகாமல் உன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக ஒரு பொண்ணு ரொம்ப வருஷமாக காத்துட்டே இருக்குது. ஸோ அவனோட சாபமும் இதுதான், கோபமும் தான் இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்க போகுது. உன் குடும்பத்தில் இருக்கிற ஆம்பளைங்களுக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறை கொடுக்குறாங்க. அதாவது குடும்பத்தில் இருக்கிற ஆண்களுக்கு அந்த கயிறை கையில் கட்டி விடணும். வர அமாவாசை வரைக்கும் அந்த கயிறை கையில் கட்டிட்டு அதுக்கப்புறம் கோவில் குளத்தில் கழட்டி போடணும்னு சொல்லி கயிறுகளை இங்கே ஜானகி கிட்டே கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை பற்றி தான் கதிர்கிட்டையும் தனாக்கிட்டையும் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பயப்படாதீங்கன்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு என்னவோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா புவனேஸ்வரி எந்த நேரத்தில் எதை பண்ணுவான்னு தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்லி தனா கிட்ட கொடுத்து கதிருக்கு அந்த கயிறை கட்டி விட சொல்கிறாங்க. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதனால தனா நான் கயிறை கட்டி விட மாட்டேன்னு சொல்ல, மனைவி தான் ஹஸ்பண்ட்க்கு கயிறை கட்டி விடணும், நீ கட்டி விடு அப்படின்னு சொன்னதும் ஜானகி சொன்னதுக்காக தனா கதிர் கையில் அந்த கயிறை வந்து கட்டி விட்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் கோவில் குளத்தில் காலை நினச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது கதிர் வரமாட்டேன்னு சொல்ல, ஸோ தனக்கு நீச்சல் தெரியாது அதனால் நான் வரலை அப்படின்னு கதிர் ஒரு பக்கம் சொல்லும்போது அதை ஒரு பக்கம் கார்த்தி நின்று கேட்டுட்ருக்காங்க. ஸோ கதிர் தானா இவங்க ரெண்டு பேரையும் கார்த்தி ஃபாலோ பண்ணி கோவில் வரைக்கும் வந்திருப்பார். ஸோ வந்த இடத்துல இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கதை கார்த்தி வந்து நின்று கேட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல கதிருக்கு நீச்சல் தெரியாது அப்படின்ற விஷயத்தையும் கார்த்தி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க 4 பேரும் கோவில் குளத்தில் காலை நினைக்கும் போது அந்த இடத்துல குளத்துக்குள்ளே இருந்து கார்த்தி கதிருடைய காலை பிடிச்சி எடுத்துடுறாங்க. ஸோ கதிருக்கு ஏற்கனவே நீச்சல் தெரியாததுனால அவர் கொஞ்சம் திணறி போகிறாரு. ஸோ அந்த இடத்துல தனா தான் கதிரை காப்பாற்றுறாங்க. கதிர்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்ன தனா கதிர் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது என்னாச்சு கதிர் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதறி போகிறாங்க. அப்போது கதிர் வந்து கண்ணு முழிச்சு பார்த்துட்டு தனா என்கிட்ட பேசிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது ஜானகி சொல்கிறது, தனா பேசணுன்றதுக்காக தான் நீ குளத்தில் குதிச்சியான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என் காலை யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்ததுன்னு கதிர் சொல்ல, நல்ல வேலை இந்த கோயில் குளத்துக்கு வரத்துக்கு முன்னாடி தனா அந்த கயிறை உன் கையில் வந்து கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்தி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா கதிர் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்து கார்த்தி சந்தோஷப்படுறாரு. கதிரோட கதையை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் கதிர் வந்து உயிர் பொழைச்சிட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுமே கார்த்தி ஒரு பக்கம் செம்ம ஷாக் ஆகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஜானகி கொடுத்த கயிறை மாயா சீனுவோட கையில் கட்டி விட்றாங்க. அப்போது சீனுவும் ஏன் எதுக்குன்னு கேட்கும்போது அப்போது அந்த சாமியார் சொன்ன விஷயத்த குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனாக இங்கே மாயா சீனுக்கிட்டையும் சொல்ல, சீனு அந்த இடத்துல வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அந்த கயிறை கட்டிக்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் அந்த கயிறை எடுத்துகிட்டு ஜானகி ரகுராமுடைய கையில் கட்ட போகிறாங்க. ஆனால் ரகுராம் கட்ட மறுக்கிறாரு. காரணம், ரெண்டு பேருக்கு இடையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மனஸ்தாபம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கயிறை நான் எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனைகளோடு அந்த கயிறை கட்டிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ ரகுராம் ஜானகி கிட்ட சொல்கிறது, அந்த கதிருக்கு சப்போர்ட்டாக போக மாட்டேன், உன் தங்கச்சி பொண்ணை பற்றி பேச மாட்டேன்னு சொன்னால் இந்த கயிறை நான் கட்டிக்கிறேன், இல்லைனா எனக்கு வேணான்னு சொன்னதும் ஸோ ஜானகி பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவர் தான் முக்கியம், அவருடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி நான் போக மாட்டேன், நான் மாயாவுடைய பேச்சையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கயிறை ரகுராம் கையில் கட்டி விட்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால்
சாருவுடைய கல்யாணத்துக்கு தாலி செய்கிற ஃபங்க்ஷன் வந்து வீட்டில் நடந்துகிட்டு இருக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு பக்கம் வர, இங்கே சாரு ஒரு பக்கம் டென்ஷனாக தான் இருக்காங்க. போலியான மாப்பிள்ளைக்கு நான் காஃபி கொண்டு போய் கொடுக்கணுமா அப்படின்ற கோபத்தோட காஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் சாரு மயக்கத்தில் இருக்காங்க. கூட பத்மாவும் பார்வதியும் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ சீனு சாருவுக்கு மூச்சு கொடுக்க போகிறாரு. என்ன பண்ணுற சீனுன்னு சொல்லிட்டு மாயா என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இதை வீடியோவாக பார்வதி ஒரு பக்கம் பதிவு பண்ணுறாங்க. மாயா வந்ததுமே அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போது மாயா வந்து என்ன பண்ணுறான்னு கேட்கும்போது, இல்லை சாருவுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு, அதுதான் வந்து நான் மூச்சு கொடுத்து காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்ல, கரண்ட் ஷாக் அடித்தவங்கள யார் இப்படி பண்ணணும்னு சொன்னது, கரண்ட் ஷாக் அடித்தவங்கள ஷாக் மூலமாக தான் தெளிய வைக்கணும்னு சொல்லிட்டு சாருவுக்கு ஒரு பக்கம் மாயா கரண்ட் ஷாக் கொடுக்க இதோட எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.